தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணத்தில் திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களோட எண்ணங்கள், உங்களோட நோக்கம், குறிக்கோள்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மிதன ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் கடகராசியில் இருக்காரு. 17ஆம் தேதி வக்கரகதியாகி மிதன ராசிக்கு வரார். புதனோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதோட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா பயணிக்க போறாங்க. குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இது உங்களுக்கு என்னென்ன சாதக பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட ராஜா சூரியன் ராசிக்கு 6வது வீட்டுல குருவோட சேர்ந்திருக்கார். குரு 6ல இருக்கலாம், சூரியன் 6ல இருக்கலாமா ஜோசியரன்னா இருக்கலாம். சூரியன் யாரு அப்படின்னா அஷ்டமாதிபதி. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி அவரு. அப்ப 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா இது ஒரு விபரீத ராஜயோகம். இதுதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்ப இந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 6ல மறைகிறாரு அப்படின்னா நம்மளோட மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு அர்த்தம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோதுனா சாதாரண ஆளுங்கள்ட்டெல்லாம் மோதுற ஆளுங்க கிடையாது. ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்து இல்ல ஒரு சின்ன பிரச்சனை இப்படிலாம் மோதுற ஆளுங்க கிடையாது. மகர ராசிக்காரர்கள் மோதுனா அவர்களை விட 1000 மடங்கு பணத்திலேயோ பதவியிலையோ செல்வாக்குலையோ அதிகாரத்திலேயோ ஆள்பலத்திலேயோ பெரிய ஆளா இருக்கவங்க கூட தான் மோதுவீங்க. ஆனா உங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவாங்க. ஒண்ணுமே இல்லை, இவன் இந்த ஆட்டுறானேடா, நம்மள இவனோட பலம் தான் என்னடா அப்படின்னு 4 பேர் நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா உங்களோட பலம் என்னன்னு எவனுக்குமே தெரியாது. எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த வகையில உங்களோட எதிரிகளை எல்லாம் சம்ஹாரம் பண்ண போற ஒரு மாசம். எந்த ஒரு விஷயத்த நீங்க திட்டமிட்டாலும் கரெக்டா பிளான் பண்ணி இந்த நேரத்துல இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சு அடிப்பீங்க. அப்படி ஒரு அற்புதமான மாசமா இந்த கிரகங்களோட ராஜா சூரியன் 6ல மறையறதால ஒரு பயங்கர அசுர பலம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட மூளை என்னென்னமோ யோசிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். அது மாதிரி 17ஆம் தேதிக்கு மேல 7வது வீட்டுக்கு சூரியன் போயிடுவாரு. இந்த காலகட்டத்தை நாம பயன்படுத்தணும் அப்படின்னா மனைவிக்கு அரசு வேலை இல்ல உங்களோட மகளுக்கு அரசு வேலை, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கான அரசு வேலைக்கான முயற்சி அப்படிங்கறது செஞ்சீங்கன்னா அது ஈடேறும். இப்ப பிள்ளைகள் போட்டி தேர்வு ஏதாவது வந்ததுன்னா தாராளமா எழுத வைங்க, வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இது மாதிரி ஒரு அரசு வேலைக்கு ஒரு அதிகாரியை பாக்குறேன் இல்ல ஒரு மந்திரியை பார்த்து ஒரு வேலைகளை வாங்கும், ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நிற்போம், ஒரு தற்காலிக பணியில இருக்கேன், பணி நிரந்தரம் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதலா இருக்கு. கவலையே பட வேண்டியதில்லை. அதே நேரத்துல இந்த மாசத்துல செவ்வாய் சிம்ம ராசியில அஷ்டமத்துல இருக்கார். பூமிகாரகன் செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கார். அப்படிங்கும் போது பாகம் பிரிக்கிறது, பத்திரம் எழுதுறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா பூமி காரகன் அவர் தான். அவர் ராசிக்கு 8ல இருக்காருன்னா இடம் வாங்கல் கொடுக்கல், இடம் விற்பனை, பாக பிரிவினை, இடம் அளக்கிறது போறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு கிணறு வெட்டுறேன் இல்ல ஒரு போர்வெல் போடுறேன், விவசாயம் பண்றேன், இந்த மாதிரி உள்ளவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். ஏன்னா மண்ணை தொட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அஷ்டமத்துல செவ்வாய் மாட்டிக்கிட்டதால தேவையில்லாத இழுபறியை கொடுக்கும், இல்லைன்னா தேவையில்லாத பின்னடைவுகளை கொடுக்கும். அதனால கவனமா இருக்கணும். அது மாதிரி மனை கோல்றேன், வீடு கட்ட ஆரம்பிக்கிறேங்கிறதெல்லாம் இப்ப வேண்டாம். ஒரு 40 நாளைக்கு தள்ளி போடுங்க, அப்புறம் பாத்துக்குவோம்.
அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், விவசாயிகள் கவனமாக இருக்கணும். நம்ம பயிருக்கு போட்ட முதலீடை எடுக்கிறதே சிரமமாக போயிடும். 20,000 செலவு பண்ணி பயிர் வச்சேன், 5,000 தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் விவசாயிகள் ரொம்ப கவனமாக பயிர் அப்படிங்கிறத செய்யணும். மற்றபடி இந்த மாசத்துல உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று ரிஷபராசியில உட்கார்ந்துருக்கார். உங்களோட ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான அவரு 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கான பாக பிரிவினையே உங்களுக்கு சாதகமாக்குது. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, செவ்வாய் சாதகமா இல்ல, பாகம் பிரிச்சுக்குவேன் நான். ஆனா 5ல இவர் போய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால நிச்சயமா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கான பாக பிரிவினையில பிரச்சனை வராது. அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த மனகோல்றது போறது வர்றதெல்லாம் சாத்தியம் இல்லை. பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள், பூர்வீக சொத்து சார்ந்த பாக பிரிவினைகள், பூர்வீக சொத்தை விற்பனை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இறங்கலாம். அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பரம்பரை தொழில் செய்வாங்க. எங்க அப்பா காலத்து தொழில நான் இன்னும் செஞ்சிட்டு இருக்கேன். அப்பா விவசாயம் பார்த்தார், நான் இன்னும் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு, அந்த கடையை நானும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி அப்பா, தாத்தன், பாட்டன், முப்பாட்டம் செய்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவுல ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத அடையலாம். அது மாதிரி இந்த மாதிரியான காலகட்டத்திலாம் இந்த அரசு துறையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாராவது கடந்த காலகட்டத்தில் இழந்திருந்தோம் அப்படின்னா, அந்த கருணை அடிப்படையில அவரோட பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா உடனே கிடைக்கும். போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. யாருக்கும் 10 ரூபா லஞ்சம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பா வேலையை பிள்ளைக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அது டக்குன்னு சாதகமாக உங்களுக்கு மாறும். அது மாதிரி ஒரு தனியார் துறையில் வேலை செய்கிறேன் போகிறேன் அப்படின்னா கூட அங்கே நீங்கள் பயங்கரமாக சோபிப்பீங்க. உங்களோட பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கூடும். மேல்மட்ட அதிகாரிகளே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடந்துவாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் 7வது வீட்டுல இருக்கார். 17ஆம் தேதி மிதன ராசிக்கு போறார், 6வது வீட்டுக்கு போறார். அப்ப மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம். 17 தேதிக்கு மேல ஒரு பெரிய காசு வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. எங்க இருந்தோ வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது வரும். சில லட்சங்கள் கிடைக்கிற சாத்தியங்கள் அப்படிங்கிறது கூட இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 3வது வீட்டுல இருக்கார். அற்புதமான இடத்துல இருக்கார். சகாய சனியா அவர் இந்த மாசம் 13ஆம் தேதி வக்கரமாயி பலம் இழக்கிறார். அப்ப உங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் அப்படிங்கறத கொடுக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டுல சனி இருந்தார், அற்புதமான இடம். அவர் அங்க பலம் இழந்து போறார் அப்படிங்கறதால ராசிநாதன் அப்படிங்கறதாலையும் உங்களுக்கு லேசா உடல் உபாதைகள் கொடுக்கும். கொஞ்சம் மன தைரியம் குறையும். என்னடா இப்பதான் வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா இருக்கும்போது இருந்தோம், மறுபடியும் பிரச்சனை வருது, இப்பதான் 7.5 சனியில படாத பாடுபட்டு இப்பதான் சனி கழிஞ்சு இப்பதான் ஒரு 7-8 மாசமா நல்லா இருக்கேன், கடன்லாம் கொஞ்சம் அடைச்சோம், இப்ப மறுபடியும் என்னமோ பிரச்சனை, கடன் வாங்குற மாதிரி சூழல் வந்துடும் போல இருக்கே அப்படின்னு வாழ்க்கையை பத்தின பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசா மேலோங்கும். அதை நீங்க பெருசுபடுத்திக்க வேண்டியதில்லை. ராசிநாதன் நிச்சயமா உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கறதெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏன்னா 7.5 வருஷம் சோதிச்சுட்டு தான் இப்ப ஒரு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காருங்கிறதால உங்களோட மன தைரியத்தை தான் அவர் சோதிப்பாரே தவிர பிரச்சனைகள் கொடுக்க மாட்டாரு. பயப்பட வேண்டியதில்லை. அந்த வகையில இந்த மாசம் நல்ல வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மாதமா, ரொம்ப சிறப்பான ஒரு மாசமா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.